அடர்ந்த மகேந்திரகிரி மலை, இருண்ட வானம், இடி முழக்கம், கையில் ஒளிரும் கோடாரியுடன் பரசுராமர் நிற்கிறார். அவருக்கு முன்னே முழங்காலிட்டு நிற்கிறான் கர்ணன். திறமை இருந்தும் உலகம் ஒருவனை நிராகரிக்கும் போது அவனுள் உறங்கும் தீ அவனை எந்த எல்லைக்கும் இட்டுச் செல்லும். துரோணாச்சாரியாரின் ஆசிரமத்தில் அவமானப்பட்ட கர்ணன் இப்போது உலகத்தின் மிகப்பெரிய ஆயுத கலைஞன் முன்பு நிற்கிறான். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை சுமந்து கொண்டு. பரசுராமர்: யார் நீ? சத்திரியர்களின் இரத்தத்தை குடித்த என் கோடாரிக்கு உனது தோற்றம் சத்திரியன் என்பதை சொல்கிறது. சத்திரியர்களுக்கு இங்கு இடம் இல்லை. உன் குலம் என்ன? கர்ணன் கண்களில் நீர் திரள, ஆனால் குரலில் உறுதியுடன், நான் ஒரு அந்தணன். குருவே, ஆயுதங்களை கற்க உங்களைத் தவிர எனக்கு வேறு கதியில்லை. என்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு பொய், விதியின் கணக்கில் எழுதப்பட்ட முதல் பிழை. தன் தகுதியை நிரூபிக்க கர்ணன் உதிர்த்த அந்த ஒரு பொய் அவன் வாழ்நாள் முழுவதும் சுட்டு பொசுக்கப் போகிறது என்று அவனுக்கு அப்போது தெரியவில்லை. நாட்கள் மாதங்களாயின, மாதங்கள் வருடங்களாயின. மகேந்திரகிரி மலையின் கொடும் குளிரும் சுட்டெரிக்கும் வெயிலும் கர்ணனை ஒரு இரும்பை போல வார்த்தெடுத்தன. பரசுராமரின் ஒவ்வொரு அஸ்திரத்தையும் ஒவ்வொரு வித்தையையும் அசுர வேகத்தில் கற்றுத் தேர்ந்தான். கர்ணன் கண்களை கட்டிக்கொண்டு ஒலியை கேட்டு அம்பெய்துகிறான். பாய்ந்து வரும் அம்புகளை தன் ஒற்றை அம்பால் தடுத்து நிறுத்துகிறான். அவனது உடல் முழுவதும் வியர்வை தழும்புகள். பரசுராமர் வியந்து போய் புன்னகையுடன், கர்ணா, என் வாழ்நாளில் உன்னை போன்ற ஒரு சீடனை நான் கண்டதில்லை. பீஷ்மனுக்கும் துரோணனுக்கும் இல்லாத ஒரு வேகம் உன்னிடம் இருக்கிறது. நீ உலகத்தின் தலை சிறந்த வில்லாளியாக வருவாய். கர்ணனின் மனக்குரல். குருநாதர் என் திறமையைக் கண்டு வியக்கிறார், என் அன்பைக் கண்டு மகிழ்கிறார். ஆனால் நான் ஒரு தேரோட்டியின் மகன் என்ற உண்மை தெரிந்தால் இந்த அன்பெல்லாம் எங்கே போகும்? கர்ணனின் மனக்குரல். திறமைக்கு ஏன் சாதி ஒரு தடையாக இருக்க வேண்டும்? பிரம்மன் படைத்த உடலுக்கு இல்லாத சாதி மனிதன் பிடித்த வில்லுக்கு ஏன் வந்தது? கர்ணனின் உள்ளம் நேர்மையானது. அவன் ஒருபோதும் குருவை துரோகம் செய்ய நினைக்கவில்லை. அவனுக்கு தேவையானது எல்லாம் வாய்ப்பு மட்டுமே. அதற்காகவே அவன் அந்த பொய்யை சுமந்தான். ஆனால் காலம் யாரையும் அவ்வளவு எளிதில் மன்னித்து விடுவதில்லை. கர்ணா, இன்று உனக்கு என் வாழ்நாளின் மிகச்சிறந்த ஆயுதங்களை கற்பிக்கப் போகிறேன். பிரம்மாஸ்திரம் மற்றும் பார்க்கவாஸ்திரம். பிரபஞ்சத்தையே அழிக்கும் வல்லமை கொண்டவை இவை. இதை உன்னை தவிர வேறு எவனுக்கும் நான் தரமாட்டேன். பரசுராமர் மந்திரங்களை உச்சரிக்க விண்ணும் மண்ணும் அதிர்கின்றன. கர்ணன் பயபக்தியுடன் கைகூப்பி அந்த மந்திரங்களை ஏற்றுக்கொள்கிறான். ஒரு தேரோட்டியின் மகன் இப்போது கடவுள்களுக்கு நிகரான ஆயுதங்களை தன் கையில் ஏந்தியிருந்தான். துரோணர் நிராகரித்த அந்த பையன் இன்று உலகின் ஈடு இணையற்ற வீரனாக உருவெடுத்து விட்டான். கர்ணனின் வாழ்வின் மிக இனிமையான தருணம் அது. தன் குருவின் மடியில் அவனுக்கு கிடைத்த நிம்மதி.